ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஆலப்புழா ஜிம்கானா இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ மலையாளத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். ஆலப்புழா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம ஹீரோக்கள் இருக்காங்க. மொத்தமாக 5 பேர். இவங்க +2ல் ஃபெயில் ஆயிடுறாங்க. ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறமா இவங்க 5 பேரும் எப்படியாவது ஒன்றா காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வழிகளை இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ள நுழைஞ்சிடலான்னு சொல்லிட்டு குத்துச்சண்டை ஸ்போர்ட்ஸை இவங்க அப்படியே தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த குத்துச்சண்டையில் இப்படியாவது நம்ம பயிற்சி பெற்று நல்ல ஒரு வின் பண்ணிட்டு காலேஜில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிம்கானா அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் ஒரு சென்டரில் போய் சேர்றாங்க. அதேமாதிரி ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இப்போ இறுதியில் அவங்க நினச்சபடி குத்துச்சண்டையில் இவங்க வின் பண்ணாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இந்த படத்தை நடிச்சது எல்லாமே ஹீரோக்கள்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எல்லாமே இளவட்டமாக இருக்காங்க. பிரேமலு அப்படிங்கிற அந்த படத்தில் நடித்த அதே டீம் தான் இந்த படத்துலையும் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் செலக்ஷன் பொறுத்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவிக்கு இப்படி தான்ப்பா இருக்கணும், இதுதான்ப்பா அப்படிங்கிறத மாற்றி ஒரு ஜாலியாக காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. அது செகண்ட் ஆஃப் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்தில் ஹீரோயின் கேரக்டர் குறைவு தான், ஆனால் இருந்தாலும் ஹீரோயின் வர்ற கேரக்டர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துடைய மியூசிக் நல்லா இருக்கு. படத்துடைய சினிமோட ரொம்ப கலர்ஃபுல்லான சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு விஷுவலை கொடுத்துருக்காங்க. கேரளாவை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. குறிப்பாக ஆலப்புழா அந்த கிராமத்தை சூப்பராக காமிச்சிருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே படத்துடைய லென்த்து தான். ரொம்ப லென்த்தை இழுத்துட்டாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா போகுது. செகண்ட் ஆஃப் வழக்கமான படம் போல் வந்து அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் நார்மலான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃப்ல இல்லை. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தத்தில் படம் எப்படி சூப்பராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.